श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु शिरडी साईनाथने अनुग्रहम ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வஜ மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் நாம் அவரின் கிருபையால் இன்று முதல் ஸ்ரீ குருச்சரித்திரம் கிரந்தத்தை பாராயணம் செய்து கொண்டே அதில் மாஸ்டர் நமக்கு கொடுத்த நுட்பமான விஷயங்கள் புரிந்து கொண்டு நம் வாழ்வில் குருவின் ரோல் என்ன, குரு சரித்திரம் பாராயணம் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைப்பதென்ன என்று தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் இருக்காரு, நாம் அவரை சத்குரு என்று சொல்கின்றோம். மாஸ்டர் நம்ம மாதிரியே சாதாரணமாக பிறந்தவர் தானே, நம் மாதிரியே இந்த லௌகிகமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தானே. அவரை ஏன் நாம் இன்னைக்கு சத்குரு என்று கூப்பிடுகின்றோம்? இத்தனை புக்ஸ் எழுதினாரா அதுக்காகவா? இல்ல நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அதுக்காகவா? இல்ல யாராவது கஷ்டமனும் போனா அந்த கஷ்டத்தை போக்க பாராயணம் செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கஷ்டம் நீங்கி விடுறதே அதுக்காகவா? இது செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கும் பொழுது இது செஞ்சா நல்லா இருக்கும் என்று அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயம் ஒரு லீலையாக எல்லாருக்கும் நடக்கிறதுனால அவர் சத்குரு என்று அழைக்கிறோமா? சாதாரணமாக பிறந்தவர் தானே, எதனால அவர் சத்குருவானார்? அவரை ஏன் நாம் சத்குரு என்று குரு என்பவர் யார்? குரு என்பவர் யார்? யாரை நாம் குரு என்று சொல்லலாம்? இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குரு சரித்திரம் ஸ்டார்ட் பண்ணலாம். சத்குரு என்று நாம் யாரை சொல்லுவோம் அப்படின்னா, சத்குரு கு என்றால் அஞ்ஞானம், ரு என்றால் அஞ்ஞானத்தை நீக்குபவர். அஞ்ஞானத்தை நீக்குபவர். கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம். இருளை நீக்கி வெளிச்சத்தை தருபவர். அவரை நாம் குரு என்று சொல்றோம். ஆக்சுவலா குரு கீதை அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குகாரஹ பிரதமோ வர்ணஹ மாயாதி குணபாசகஹ ருகாரோஸ்தி பரம் பிரம்மா மாயா பிராந்தி விமோசகம். கு என்ற ஓர் எழுத்துல குகாரம், அகாரம், உகாரம், அகாரம் என்று சொல்லுவாங்கல்ல, அதுல அது குகாரம் சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கின்ற மாயை. மாயை சொல்றாங்க. என்ன மாயை அப்படின்னா, நாம் கண்ணுக்கு தெரிஞ்சு எது சாஸ்வதம் என்று நினைக்கிறோமோ
அது சத்தியம் அல்ல, அது பொய்யானது. எது பொய் என்று நினைக்கிறோமோ, அதாவது இருக்கின்ற இந்த உலகில் இருக்கின்ற எல்லா சைத்தன்யமும் ஒன்றுதான் என்று, அந்த சைத்தன்ய சக்தி ஒரே சக்தி எல்லாத்திலையுமே, அதாவது இந்த உலகம் இந்த படைப்பில் எல்லாத்திலையுமே நிறைஞ்சிருக்கிறது என்பது உண்மை. அது நமக்கு மாயையாக தோன்றுகிறது. நாம் காண்கின்ற, அதாவது இந்த வீடுகள், மக்கள், செல்வங்கள், இது எல்லாமே சாஸ்வதமாக நமக்கு தோணும். அது மாயை, அது பொய்யானது. அதாவது உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் தெரிவதுதான். இது என்ன தெரிவிக்கும்னா, நமக்குள்ள இருக்கிற திரிகுணங்களை தெரிவிக்கும். இந்த ருகாரம் என்றது என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருந்த பரபிரம்மஸ்வரூபம். அதுதான் வெளிச்சம் என்றும் ஞானம் என்று சொல்கின்றோம். அந்த ருகாரம், அந்த பரபிரம்மஸ்வரூபம் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இந்த தேகத்துக்கு உட்பட்டவன், வரையறுக்கப்பட்டவன், இதுலதான் இருப்பவன் என்ற மாயையை நீக்கி அந்த பிரமையிலிருந்து நமக்கு முக்தி தரும். அதுதான் குரு. சோ இங்க குரு என்பவர் நமக்குள்ள இருக்கிற மாயையை நீக்கி நமக்கு வெளிச்சத்தை, முக்தியை, ஞானத்தை தருபவர். அவர்களை நாம் சத்குரு என்று சொல்றோம். சாதாரணமாக பிறந்தும் ஞானத்தை தேடி அந்த பிரம்மத்தை அடைந்த ஒருவர் பிரம்மமே ஆவார். அவ்விதமாக நமக்கு மாஸ்டர் அவர்கள் சத்குருவானார். அந்த சத்குருவை பற்றி தெரிஞ்சு கொள்வதும் சத்குருவை சரணடைவதும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த டைம்ல என்ன பண்றாங்க, அஞ்ஞானத்தால ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அஞ்ஞானம் தான். ஞானம் என்பது போதிக்காமல் வருவது அவதார புருஷர்களுக்கு, சாதனை பண்றவங்களுக்கு, அதாவது ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மாஸ்டர் அவர்கள் தொடர்ந்து வருகின்ற அவர்களுக்கு மட்டும் மற்றவர்கள் போதிக்காமல் ஞானம் என்றது கிடைக்கும். மற்ற எல்லாருக்குமே தன்னுடைய டீச்சிங்ஸாக ஞானத்தை ஒரு சத்குரு போதிக்க வேண்டும். அந்த சத்குருக்கு 3 குணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். எதுக்காக நம்ம சொல்றோம்னா, எல்லாரையும் குருன்னு சொல்லிடுறோம். எல்லாரையும் குருன்னு சொல்றதுனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, உண்மையான குருவை பற்றி தெரியாமல் போலி குருக்களை நம்பி இதுதான் உண்மை என்ற பிரமையில் இருந்து நம் வாழ்க்கையை அவர்களுக்கு அடகு வைத்து வீணாக்குகின்றோம். அப்படி இல்லாம சத்குருவுடைய குணங்கள் என்ன? சர்வ வியாபியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். சத்குருவுக்கு அந்த குணம் இருக்கும். சர்வ சக்தி பெற்றவர், அதாவது எல்லா விதமான வல்லமை பெற்றவர். சர்வ சாட்சித்துவம், அதாவது எல்லா இடத்திலையும் நிறைஞ்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சக்திகளும் தனக்குள்ள வச்சுக்கிற ஒருத்தர். இந்த 3 குணங்கள் இருந்தாதான் குரு. அப்பேற்பட்டவர் எப்படி இருப்பாருன்னா, இந்த உலகமே அவர் என்ற எண்ணத்தோட தான், அந்த ஞானத்தோட தான் அவர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு குருவுக்கு நாம் நம் மனதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சத்குரு
இப்போ சத்குருவானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் நாம் அவரை எப்படி துதிக்கிறோம்? இந்த காலங்காலமா வித்யையே இல்லாத காலத்துல கூட குருவை பார்த்தா ஒரு ஸ்லோகம் எல்லாருமே சொல்லுவோம். என்னது அது? குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. இது நாம எல்லாரும் சொல்லுவோம். குழந்தைக்கு முதலாக சொல்லிக் கொடுப்பது இதுதான். இதனுடைய பொருள் தான் என்ன? குரு என்பவர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரூபமாவார். அதாவது சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயகர்த்தா. இந்த மூன்றுமானவர் சத்குரு. அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்காது, ஒரு பவுண்டரி இருக்காது. இது எல்லாத்துக்குமே அப்பேற்பட்டவர். 3 காரணங்களுக்கு 3 குணங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்பேற்பட்டவர் சத்குரு. சரி, அவரு சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டினா படைத்தல், கிரியேட்டிவிட்டி, கிரியேஷன் எல்லாமே. சோ அவரு என்னென்ன சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னா, நமக்குள்ள யோசனையை சிருஷ்டிக்கிறார், யோசனையை படைக்கிறார். என்னது? மனிதனுக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு திறன் யோசிப்பார். அந்த யோசனையை கொடுக்கிறார் நமக்கு. எப்படி? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வெங்கைய சுவாமி சரித்திரம் சத்சங்கத்துல மாஸ்டருடைய விவரணங்களை பார்த்திருக்கிறோம். இந்த சத்சங்கத்துல வெங்கைய சுவாமி சரித்திரத்துல சுவாமி கிட்ட சுவாமி, சில பேரு ஐயா வெங்கைய சுவாமின்னு நினைச்ச உடனே கஷ்டம் போகுது. சில பேரு உங்களை பார்த்து அந்த கஷ்டத்தை சொன்ன உடனே கஷ்டம் போகுது. சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் நாள் எடுக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமி என்ன சொன்னாரு? அவங்கள் இருப்பது பொறுத்துதான் நாம் இருப்பது. அவங்கள் எண்ணம் போல் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னார். தவிர நான் மந்திரம் போடல, நான் அவங்களுக்கு சக்தியை காமிக்கல, நான் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லல. சரி, என்னது? இப்போ நமக்கு யோசனை வரும். அவங்க இருப்பது பொறுத்து நாம இருக்கலாம். அவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்கிறாங்க. இவங்க அந்த ஊர்ல இருக்காங்க, இவங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க இருப்பதுன்னா அவங்க எப்பேற்பட்ட நம்பிக்கை, அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையின் லெவல், விசுவாசத்தின் லெவலை பொறுத்துதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யோசனை வர வைக்கிறார். அந்த யோசனை வந்ததுக்கு பிறகு அந்த ஸ்திதி என்னதான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியப்படுத்துறார். உண்மை என்ன? அதாவது நம்ம கடவுள்கிட்ட போறோம், நம்மளுடைய கோரிக்கைகளுக்காக போறோம். கோரிக்கைகள் நிறைவேறதுக்கு பிறகு அவர் நமக்கு இவ்வளவு நன்மை செய்யறாரே, அவர் சொன்ன மாதிரி நம்ம கேட்டா என்ன அப்படின்ற எண்ணத்தையும் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். அந்த எண்ணம் வந்ததுக்கு பிறகு அந்த சத்தியம் தர்மம் என்ற வாழ்க்கையில போக செய்கிறார். அப்போ அவர் இல்லை இருக்கு அப்படின்றது காமிக்கிறார். சோ அதெல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா லயகர்த்தா ஸ்திதினது இந்த நிலைமை என்ன இருக்கு, அதாவது இந்த உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறது சைத்தன்யம், ஒரே சைத்தன்யம் தான். அதனால்தான் பாபா என்ன பண்ணாரு? ஒரு நாய் அடிச்சா என்ன அடிச்சேன்னு சொன்னாரு, ஒரு பூனை அடிச்சா என்ன அடிச்சேன்னு சொன்னாரு. ஒரு மனிதன் மனசுக்குள்ள இருக்கிற அவருக்கு தெரிஞ்ச ரகசிய ஒரு விஷயத்தை அவரு ஆக்ஷனாக காமிச்சார். அதாவது எல்லாருக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்றது காமிச்சார். அப்புறம் என்ன பண்ணாரா? லயகர்த்தா அந்த தெரிஞ்சுக்கிற ஒருத்தங்களுக்கு தனக்குள்ள அவர்களையும் அப்படியே ஷிங்க் பண்ணிட்டார். எப்படி? மாஸ்டர் 5 மணி நேரம் அத்வைத அனுபூதி, அந்த இருக்கிற ஒரே சைத்தன்யம், அந்த சைத்தன்ய அனுபூதி மாஸ்டர் வர்ணிக்கிறத பார்த்தோம்னா நமக்கு எப்ப இது கிடைக்கும் என்ற தூண்டுதல் நம்ம மனசுக்கு வரும். அங்க நாமளாவே இருக்க மாட்டோமா? இருக்கிற சைத்தன்யத்துல ஒரு ரூபமா அந்த சைத்தன்யமா நாமளா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதுதான் லயிக்க செய்யறது அவருக்குள்ள. இந்த 3 விஷயங்கள் சத்குரு செய்வார். அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரூபத்துல
இந்த சைத்தன்யம் எவ்விதமான ஆற்றலை கொண்டு எவ்விதமான காரியங்கள் செய்தோ அது எல்லாமே சத்குருவானவர் சாதாரண மனிதனாக பிறந்து நமக்காக தன்னை தானே தத்தம், அதாவது தத்து பிள்ளைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தன்னை தானே தத்தமாக்கி ஞான போதனை பண்ணுவதற்காக அவதரித்தவர்கள் தான் உண்ட அவதூதர்கள். அவர்தான் சத்குருக்கள். இது சத்குருவின் குணங்கள். சத்குருவை ஏன் சேவிக்கணும் என்ற இன்ட்ரோடக்ஷன் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவும் இல்லாம குருச்சரித்திரம் படிச்சோம்னா எப்படி? சத்குருவை பத்தி ஒரு சின்ன நாலேஜ் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த சத்குரு ஸ்ரீகுரு சரித்திரம் நாம் கிரந்த மகத்துவத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாமே ஜெனரலா இந்த பலஸ்துதின்றது கடைசியில தான் எழுதுவாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் பலஸ்துதி கடைசியில தான் எழுதுவாங்க. அந்த மகத்துவம் என்ன, இது படிச்சா என்னன்றது மாஸ்டர் இதுக்கு ஃப்ரெண்ட்லயே கொடுத்துருக்கிறாரு. எதுக்காகன்னா ஃபர்ஸ்ட் இந்த நூலல்ல என்னமோ படிக்கணும்னு படிச்சு முடிக்கணும்ன்ற எண்ணத்தோட படிச்சுனே இருப்போம். கடைசியில அந்த பலஸ்துதி படிப்போம். ஓ, இது படிச்சா இவ்வளவு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியை படிச்ச 2 சாப்டர் தான் ஞாபகம் இருக்கும் நமக்கு. அது இல்லாமல் மாஸ்டர் அவர்கள் முதல்லயே அந்த பலஸ்ருதி கொடுத்துட்டாரு. எப்பேற்பட்ட ஒரு திருநூலை நீ படிக்க போற, அந்த திருநூலின் படிப்பதின் மகத்துவம் என்ன, இது எல்லாமே அந்த குரு சேவை எப்படி செய்ய வேண்டும், ஒரு பக்தனா அது எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாமே முதல்ல இருந்தே சொல்லி கொடுத்துட்டு இது இருந்தா அவனுக்கு என்ன பலன் என்றது முன்னாடியே மாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்காக. இந்த மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்ல கணேச பட் ரமாபாயி என்ற புண்ணிய தம்பதியருக்கு ஜென்மித்தவர் வாசுதேவ சாஸ்திரி. மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்ல ஸ்ரீகுரு சரித்திரம் பாராயணம் என்றது அவங்களுடைய பூஜையில ஒரு பகுதி. அன்றாட வாழ்க்கை அது வாசித்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. பாருங்க எத்தனை 1000 ஆண்டுகள் தாண்டிச்சு, ஆனா இன்னைக்கும் அங்க அதே குரு சரித்திரத்தை பாராயணம் பண்றாங்க. அதனாலதான் மகான்கள் எல்லாரும் அங்கேயே பிறந்தாங்க. நாமதேவர் அவர் எவ்வளவு சாதனை, சதி சக்குபாய் இவங்க எல்லாரும் கூட மகாராஷ்டிரா மாநிலத்துலதான் பிறந்தார்கள். அவ்விதமாக இந்த குடும்பம் சதாச்சாரம் கொண்ட குடும்பம். அவர் 8 வயசுக்கே வாசுதேவ சாஸ்திரிக்கு உபநயனம் பண்ணுவாங்க. அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த சதாச்சாரம் சம்பன்னம் கொண்டு அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அவருடைய வாழ்க்கையை லீட் பண்ணிட்டே வந்தாராம். சதாச்சாரம் ஏன் இங்க மாஸ்டர் சதாச்சாரம் அப்படின்னு எழுதியிருக்கிறாருன்னு நாம் அதை மறந்துட்டோம். வாசுதேவ சாஸ்திரி சின்ன குழந்தையா இருந்து வளர்ந்து வரும்போதே அந்த சதாச்சாரம் இருக்கு, அவர் அது கடைபிடித்தார். திருப்பி ஏன் அவர் நமக்கு சொல்றாருன்னா நாம் அதை மறந்துட்டோம். அதனால என்ன பலன் என்றது அவர் நமக்கு இங்க சொல்றார். அந்த சதாச்சாரம் அப்படின்னா அந்த காயத்ரி அனுஷ்டானம், வேதாத்தியாயனம், அக்னிஹோத்திரம் இது எல்லாமே பண்ணிட்டு சத்தியம் தர்மத்தோட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே வந்தார். இந்த வம்சாச்சாரமா மகாராஷ்டிரா மாநிலத்துல ஸ்ரீகுரு சரித்திர பாராயணம் பண்றது பழக்கம் இல்லைங்களா, அந்த வழக்கத்துக்கு அவரும் கட்டுப்பட்டு ஏதோ பேருக்கு குரு சரித்திரம் பாராயணம் பண்ணிட்டே வந்தாராம். ஆனா அவரு சதாச்சாரம் கடைபிடிப்பதனால் அவருடைய தபசக்தி அதை வச்சு நிறைய மனிதர்களுக்கும் ஜந்துக்களுக்கும் பட்சிகளுக்கும் இருக்கிற கஷ்டங்களை நோய்களை போக்கிக் கொண்டே இருந்தாராம். ஏன்னா அவர் கடைபிடிச்ச ஆச்சாரம் அப்படி ஏற்பட்டது. ஜோதிஷ்யம் சொல்றதுலயும் அவருக்கு
நல்ல டேலண்ட் இருக்கான். யாராச்சும் நல்ல மக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இது பண்ண அதை பண்ண அதெல்லாம் சொல்லுவாராம். விதமாக ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாரா, நீ கோதானம் பண்ணு அப்படின்னுட்டு அவர் ஒரு நோயாளிக்கு சொல்றாரு. அது வாசுதேவ சாஸ்திரி தம்பி கேட்டுறாரு. சரி, கோதானம் அது எதுக்கு சும்மா போகணும், நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு, அதாவது வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமியோட தம்பி அந்த தானத்தை வாங்கிடுவார். உடனே அவருக்கு அந்த நோய் வந்துடும். தானம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அவருக்கு இருக்கிற நோய் இவருக்கு வந்துடும். தம்பியாச்சே கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு, நீ அந்த கோவுடன் எவ்வளவு தட்சணா வாங்கினியோ அதுக்கு 2 மடங்கு தட்சணை வச்சு மற்ற ஒரு பிராமணனுக்கு கொடுத்துரு, மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயில இருந்தவரை முக்தியடை செய்தார். அவருடைய தபோபலத்தினால இவ்வளோ விஷயங்களும் செஞ்சுட்டே இருந்தார். பாருங்க, இங்க தானம் வாங்கணும்னா அவங்களுடைய தபோபலத்தினால் கர்ம தோஷங்களை கூட தாங்கி, அவங்களுடைய தோஷங்களை வாங்கி அதை தாங்கி தான் ஜபம் பண்றதோ தவம் பண்ற அளவுக்கு டேலண்ட் சக்தியும் இருந்தாதான் அந்த தானத்தை ஸ்வீகரிக்கணும். இல்லைன்னா ஸ்வீகரிக்க கூடாது. அதாவது பாருங்க, நோயாளி கிட்ட இருந்து தானம் வாங்கினா நோய் தான் வந்தது. அதுவே சத்துவகுணம் மிகுந்த ஒருத்தர் இடத்துல இருந்து தானம் வாங்கினால் சத்துவகுணமே நமக்கு வரும். கிடைச்சதுன்னுட்டு எல்லாமே வாங்கக்கூடாது அப்படின்னு தன் தம்பிக்கும் அவரு இங்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல தப்போனிஷ்ட கொண்டவர் இல்லையா, அதனால குருச்சரித்திர பாராயணமும் பண்றாரு. தத்த அனுகிரகம் அப்பப்போ இவருக்கு தோன்றிட்டே இருந்துதான். ஒரு நாள் இவர் ஒரு காட்டுல அந்த காடு கடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது தத்த சுவாமி சீதாராம் ஜூடியா என்ற ஒரு ஆள் மாதிரி தரிசனம் கொடுத்துட்டு புலி துரத்த வரும்போது அதுல இருந்து இவரை காப்பாத்துவாரு, புலி கிட்ட இருந்து. அன்னைக்கு நைட்டு தத்த சுவாமி வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிக்கு கனவுல அந்த கனவுல அவரு சொல்றாரு, அந்த புலி இடத்துல இருந்து உன்னை காப்பாத்தியது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஏன் அவர் கனவுல நான் தான் காப்பாத்தினேன்னு சொல்றாரு? யோசிச்சு பார்க்கலாமா? அவருக்கு என்ன பெருமையா, பெருமை காட்டிக்கணுமா? இல்ல, தன்னுடைய பக்தனுக்கு, அதாவது இவரு பேருக்கு தான் படிக்கிறாரு, ஆனாலும் தர்ம நிஷ்டையை கடைப்பிடித்த ஒருவருக்கு நம்பிக்கை இன்னும் கூடுதலாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அவர் கனவுல தோன்றி சொல்றார். ஒரு நாள் இவருக்கு நர்சுபாவடி போகலாம், ஏன்னா தத்த சுவாமி சொப்ன தரிசனம் கிடைச்சது இல்லையா, சரி நாம நர்சோபாவடி போலாமா அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ நம்மள மாதிரி பிள்ளைகள் கிடையாதுங்க, பேரண்ட்ஸ் பர்மிஷன் கொடுத்தாதான் போவாங்க. இவருக்கு அம்மா பர்மிஷன் தருவாங்க தர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம், அதனால கேட்காமலேயே இருந்துட்டார். இந்த காலத்துல முதல்ல பெற்றோர்கிட்ட பர்மிஷன் வாங்கிதான் எந்த ஒரு விஷயமும் செய்வாங்க. சரி, பெற்றோர் இல்ல, மனைவிக்கு சொல்லிட்டு மனைவியோட விருப்பத்துடன் செய்வாங்க. எனக்கு தோன்றதுதான், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் இருக்காது. அதே விதமாக பெண்களும் தாய் தந்தையின் வளர்ப்புல வளர்ந்து அந்த தாய் தந்தை யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்களோ அவரையே விஷ்ணு ரூபமாக எண்ணி அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் செய்யாமல் விருப்பத்துக்கேற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டே அந்த காலத்துல இருந்தாங்க. ஏன்னா குருச்சரித்திர சுந்தரி அத்தியாயத்துல நாம தெரிஞ்சுக்கலாம், அதாவது சாவித்திரி அத்தியாயத்துல இப்படி வாழ்ந்தாங்கன்ட்டு. சோ அதனால இவர் என்ன பண்ணாரு, எங்க அம்மா பர்மிஷன் தருவாங்களோ தரமாட்டாங்களோ அப்படின்னு ஒரு டைலமும். அந்த டைலமோ சுச்சுவேஷன்ல இருக்கும்போது திருப்பி மறுபடியும் தத்த சுவாமி அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு, உங்க அம்மா பர்மிஷன் தருவாங்க, நீ டிராவல் பண்றதுக்கான பைசா யாராச்சும் துணை கிடைப்பாங்களோ அதெல்லாமே ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாராம். அது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே காத்தால விடிஞ்சதும் அது எல்லாமே ரெடி ஆயிடும். அம்மா கிட்ட கேட்ட அம்மாவும் பர்மிஷன் கொடுத்துருவாங்க.
இங்க பர்மிஷன் கொடுத்தது யாரு அப்படின்னு யோசிச்சோம்னா, அம்மாவின் உருவத்தில் தத்த சுவாமி தான் பர்மிஷன் கொடுத்தார். அம்மா ரூபத்தில் இருக்கின்ற அவர் தான் பர்மிஷன் கொடுத்தார். அந்த பர்மிஷனும் கிடைச்சாச்சு. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாருல, கிளம்பிட்டு வரு. திருப்பி அன்னைக்கு நைட்டு தத்த சுவாமி கனவில் தோன்றி, நரசோபாவடியில உனக்கு கோவிந்த சுவாமி என்ற சித்த புருஷன் இருக்காரு, அவரை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்லுவார். சரி, அவர் எந்திரிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, நரசோபாவடி தேர்ந்தாச்சு. நானா இருந்தா என்ன யோசிப்பேன், இவர் பாட்டு கனவுல வந்தாரு, அவரை பார்க்க சொல்லிட்டாரு, நான் எப்படி போய் தேடுறது, எங்க போய் தேடுறது, இந்த கவலை. இவருக்கு அந்த கவலையே இல்லை. வந்த வேலைய பர்ஃபெக்டா அவர் செஞ்சுட்டே இருக்கிறாரு. யார நீ தரிசனம் பண்ணிக்கோன்னு சொன்னாரோ அவரே இவர் எதிரில வந்தாராம். அதாவது கோவிந்த சுவாமியே இவர் எதிரில இவர்கிட்ட பேசி நலம் விசாரிச்சாராம். சரி, அவர் அங்கேயே இருந்தாரு, சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டே இருந்தாரு. வாசுதேவ சுவாமிக்கு பாதுகாப்புக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா பூஜை மானசீகமா பண்ணிடலாம் இல்லைங்களா, ஆனா பிரத்யட்சமா ஒரு அபிஷேகமும் பண்ணணும்னு இவருக்கு ஒரு ஆசை தத்த சுவாமிக்கு. ஆனா அங்க கேட்டா அவங்க ஒத்துப்பாங்களோ இல்லையோ என்ற ஒரு தயக்கம். அந்த தயக்கத்தால அவரு கேட்கவே மாட்டார். சரி, அப்போ தத்த சுவாமி என்ன பண்ணுவாரா, கோவிந்த சுவாமிக்கு கனவுல தெரிவிப்பார், அவருக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும் ஆசையா இருக்கு, அது பண்றதுக்கான அனுமதி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுவும் அவரை வாங்கி கொடுப்பாரு. இவருடைய ஆசையில் நிறைவேறும். நீங்க ஒரு சின்ன விஷயம் பாருங்க, எந்த ஒரு சுவார்த்தம், அதாவது சுயநலம் இல்லாத ஒரு ஆசை என்பது கடவுள் மிக எளிதாக நிறைவேற்றி கொடுத்துடுறாரு. நாம ஏதாவது நடக்கலன்னா இது இப்போ இந்த நேரத்துல நமக்கு உகந்தது இல்லை, அதனால அவர் கொடுக்கலன்னு புரிதல் வச்சுக்க மாட்டோம். கொடுக்கல அவர் எனக்கு செய்யல, இந்த எண்ணம் மட்டும்தான் நம்ம வச்சுப்போம். அந்த நியாயமான ஆசை இருக்கும் பொழுது கடவுள் எந்த அளவுக்கு சீக்கிரமா அதை நிறைவேற்றுறாருன்றது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்த நாள் கனவுல தோன்றாரு மறுபடியும் சுவாமி, ஸ்ரீகுருச்சேத்திரம் பாராயணம் பண்ணுன்னு சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, நான் ஊர்ல இருந்து வந்தா என்கிட்ட புக் இல்லன்னு சொல்லிடுவார். மீரஜ்ல சங்கர பட்டுன்ற ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீ கிரந்தத்தை வாங்கிக்கோன்னு சொல்லுவார். அவர் எப்படிப்பட்ட ஆளு சங்கர பட்டர், அவர் என்ன அவருடைய பாராயண கிரந்தம் யாருக்கும் தரமாட்டாராம். ஆனா சுவாமி அவருக்கும் கனவுல தோன்றி அவருக்கு ஆர்டர் போட்டதுனால அவர் அந்த கிரந்தத்தை வாசுதேவ சாஸ்திரிக்கு கொடுத்தாராம். ஒரு நாள் வாசுதேவ சாஸ்திரி ஸ்ரீகுருச்சரித்திரம் அதுவே நீ முக்கிய சாதனையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த சுவாமி சொல்றாரு. உடனே வாசுதேவ சாஸ்திரி சொல்றாரு, நான் சிஷ்டாச்சாரம் எல்லாமே கடைபிடிக்கிறேன், சூரிய தேவனையும் அக்னையும் சேவிக்கிறேன், பிறகு இதுவே முக்கிய சாதனமா நான் எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு இவர் கேட்கிறார். உடனே தத்த சுவாமி கனவில் தோன்றி அவருக்கு மந்திரோபதேசம் பண்றாராம். மந்திரோபதேசம் அப்படின்ற உடனே ஐயோ நமக்கு எங்க குரு, நமக்கு யாரு மந்திரோபதேசம் பண்ண போறாங்க அப்படின்ற எண்ணம் வேண்டாம். மந்திரம் என்றாலே மனனம் செய்வதுதான் மந்திரம். சோ இவர் உபதேசம் பண்ணாரேன்னு சொல்லுவான். அங்க தத்த சுவாமி இது வரைக்கும் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியோ, அதாவது கனவுல தோன்றி அவர் எப்படி வழி நடத்தினாரு, என்ன உண்மையான கடவுளுடைய தன்மை என்ன நீ தெரிஞ்சுக்கிட்டியோ அதுவே மனனம் பண்ணிட்டே இருன்னு சொல்லிருக்கலாமே தவிர பிரத்யேகமா மந்திரம் ஓதணும்ன்றது இல்ல. ஏன்னா பாபா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், யாருக்கிட்டையும் மந்திரோபதேசத்துக்கு நீ ஓடாத, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், அதுக்காக நான் உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உன்னை மேன்மை அடைய செய்வேன் மாஸ்டர் மூலமாக நமக்கு நிரூபிச்சிருக்கிறார். பாபா கனவுல தோன்றோ இல்ல நேராக மாஸ்டருக்கு உபதேசம் எதுவும் பண்ணல. அவருடைய விசுவாசம் சரணாகதியே இன்னைக்கு நம்ம போல் சாதாரணமாக பிறந்த மாஸ்டர்
சத்குருவாக மாற்றியது. அது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க சுவாமி மந்திரோபதேசமா பண்ணாராம். அடுத்த நாள் காத்தால கோவிந்த சுவாமி வர்றாரு. உனக்கு நைட்டு மந்திரோபதேசம் ஆச்சா இல்லையா, அது எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்ன்றது நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு காலத்துல வாசுதேவ சாஸ்திரி 7 இயர்ஸ் அப்படி இப்படியும் நகராம மான்காவிலேயே இருக்க சொல்லி தத்த சுவாமி வாசுதேவந்த சரஸ்வதி சுவாமி ஆர்டர் பண்ணார். இவருக்கு ஒரு தத்த விக்கிரகம், அதாவது அவருடைய மூர்த்தியை கொண்டு பூஜை பண்ணணும்னு ஆசை. அங்கிருந்து அவர் கிளம்பும் போது காடல் என்ற ஒரு ஊருக்கு போவார். சடனா ஒருத்தர் எதிரில வருவார், ஒரு சிற்பி அவருக்கு ஒரு தத்த விக்கிரகத்தை, அவருடைய மூர்த்தியை கொடுக்குறாரு. அவர் ஏன் கொடுக்குறாருன்னா, தத்த சுவாமியே இந்த மாதிரி கொடுக்க சொல்லி முன்னாடி நாள் கனவுல சொல்லியிருக்கிறார். சாஸ்திரி சுவாமி சொன்ன மாதிரி மான்காவ் என்ற ஊருக்கு வருவாரு. அங்க ஒரு அம்மா அவருக்கு கொஞ்சம் நிலம் கொடுப்பாங்க. அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கனவுல அவருக்கு கொஞ்சம் பூமியை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார், அதாவது தானம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அவங்களும் அதே மாதிரி செய்யறாங்க. சாஸ்திரி அந்த இடத்துல தத்த மந்திரம் நிர்மிக்கிறார். இங்க பாருங்க, இது படிக்கும் போது சுவாமி எத்தனை பேருக்குத்தான் கனவுல போறாரு, எத்தனை விஷயங்கள் தான் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த வாசுதேவானந்த சரஸ்வதியை ஒரு தத்தாவதாரமா, பூர்ண தத்தாவதாரமா, அதாவது பாருங்க, சாதாரண மனிதனாக பிறந்தாலும் சாதனையால் சத்குருவாக மாறலாம். அவங்கதான் சத்குரு. இவங்க பரிபூர்ணமாக இவரை மாற்ற வேண்டும் என்று அவருக்கு எண்ணற்ற அனுபவங்கள் கொடுத்துட்டே இருக்கிறார். அவருக்கு நடக்க போற விஷயத்த மற்றவர்களுக்கு கனவுல தோன்றி அங்கேயும் சொல்றாரு. இவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பிளானிங் பாருங்க. எதுக்குதான் நம்ம வாழ்க்கை ஆல்ரெடி ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தான். அதுல எது நடக்கிறதோ அவர் மேல முழு நம்பிக்கையும் விசுவாசம் வச்சு எது நடக்கிறதோ அத ஏத்துக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னு கேட்கக்கூடாது. இது சொல்றது ஈஸி தான், ஆனா கடைபிடிப்பது கஷ்டமாக தோணும். ஏன்னா நமக்கு விருப்பத்துக்கு வேறாக ஒரு விஷயம் நடந்தால் நமக்கு பிடிக்காது. அது கடவுளே கொடுத்தாலும் நமக்கு பிடிக்காது. நம்மளுடைய விருப்பமான விஷயம் தான் நாம் செய்வோம். அதுதான் மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு அகங்காரம். சத்குரு அதை ஃபுல்லா நீக்கிடுவார். அந்த விதமாக இவர் வாசுதேவானந்த சரஸ்வதியை ஒரு தத்தாவதாரமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணத்துடன் இத்தனை பேருக்கு கனவுல தோன்றி இத்தனை விஷயங்கள் சுவாமி செஞ்சுட்டே இருக்காரு. அப்போ இவரு பூஜை பண்ணிட்டே இருந்தாரு இல்லைங்களா. ஒரு வாட்டி அங்க கிரகணம். ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, இங்க கிரகணம் நமக்கு ஒண்ணும் தெரிய போறது இல்ல, நீங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஊர் மக்கள் சொன்னா அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா சுவாமி என்ன சொல்றாரு, இங்க கிரகணம் தெரியும், நீ எனக்கு பூஜை பண்ண வேண்டாம். இந்த கிரகண நேரத்துல கோயில் சாத்திடுவாங்க இல்லைங்களா, நட சாத்திடுவாங்க. அப்படி நடக்கும். மற்றொரு வாட்டி என்ன நடக்கும்னா, இந்த வாசுதேவானந்த சரஸ்வதிக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது உறவுக்காரங்க ஒருத்தவங்க மரணிப்பாங்க. இது சொல்லிட்டா பூஜைக்கு இடைஞ்சல் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிக்கு அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு தத்த ஜெயந்தி, அது எந்த தடங்கள் இல்லாம நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா அவர் மந்திரத்துக்குள்ள போன உடனே தத்த சுவாமி, சிவசிவா என்ன நீ தொடாத அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உனக்கு தீட்டு. சரி, சுவாமி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லாம் கேட்கும் போது இவருக்கு விஷயம் தெரியும்.
பாருங்க, அவரு சதாச்சாரம் கொண்டவர். அவருடைய ஆச்சாரம் எந்த விதத்துல தடங்கள் இல்லாம நடக்கிற மாதிரி சுவாமியை பார்த்து கொண்டார். இங்க பஞ்சாங்கம் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க, கிரகணம் தெரியாது, கிரகணம் தெரியாது, கிரகணம் தெரியாதுன்னு. ஆனா சுவாமி என்ன சொல்றாரு, அது தெரியும், அதனால எனக்கு நைவேத்தியம் கொடுக்க வேண்டாம், பிக்ஷா நைவேத்தியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சில நேரத்துல நாம சில விஷயங்களை மூடமா நம்புவோம். இவங்க சொல்லிட்டா அது அவ்வளவுதான் அப்படின்னு நம்பிடுவோம். அது கூட கரெக்ட் கிடையாது. ஏன்னா எல்லா நேரத்திலயுமே மனிதர்களோட எல்லா கால்குலேஷனும் கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குருச்சரித்திரத்துல நடக்கின்ற லீலைகளை படிச்சாலே நமக்கு தெரியும், எண்ணற்ற விஷயங்கள் இது சாத்தியமே இல்லைன்னு நமக்கு தோணும், அசாத்தியமான விஷயம்னு நமக்கு தோணும். ஆனாலும் அது சாத்தியமாக்க வல்லமை பெற்றவர்கள் தத்த அவதார மூர்த்திகள் எல்லாரும் கூட. இந்த தத்தாவதாரம் என்றது சத்குரு ரூபத்துலதான் அவதரிக்கிறாங்க. தத்தாத்திரேயர் தன்னை தானே தத்தம் ஆக்கி கொண்டார். யாருக்கு? இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்களுக்கு அவரே தத்தமாக்கி கொண்டார். ஆகையால் சத்குருவாக அவதரித்து கொண்டே இருப்பார். அவருடைய பாதம் தான் இந்த பூமியாக மாறியது என்று பூபாத உபனிஷத்து சொல்லியிருக்கு. அவருடைய பாதம் தான். தத்த பாதுகைகள் எப்பவுமே இந்த பூமியை தொட்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புராணங்கள். நம்ம அந்த தத்தாவதார மூர்த்தியை நாம் பார்க்கல, ஆனா அங்க பிறந்தவர்கள் ஸ்ரீபாத வல்லப சுவாமி, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி, இவர்களுடைய 2 பேருடைய சரித்திரம் தான் குரு சரித்திரமாக நமக்கு கிடைச்சது. அது எப்படி கிடைச்சதுன்னா, வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமி தான் இந்த நூலை சம்ஸ்கிருதத்துல எழுதினாராம். அது ஃபர்ஸ்ட் மராட்டில தான் இருந்தது. இவர் அது எல்லா விஷயங்களும் சேகரிச்சு சத்குரு எப்படி அவருக்கு எல்லா விஷயங்களும் கனவுல தோன்றி சுவாமி சொல்லினே இருக்கிறாரு. அதனால எல்லா விஷயங்களையும் முன்வர காலத்துல எல்லாருக்கும் தேவைன்னு சொல்லிட்டு அவரு எழுதி கொடுத்தார். அவரே ஒரு தத்தாவதாரமாக மாறினார் வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமி. அவர்கிட்ட இருந்து அவருடைய சீடன் விழுவலி மகாராஜ், அவர் மூலமாக நம் ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு அந்த நூல்கள் கிடைச்சது. அது ஆசீர்வாதமாக கிடைச்சது. நம்ம மாஸ்டரும் வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமி நினைச்ச மாதிரி இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல மட்டும் குருச்சரித்திரம் படிச்சா போதுமா, அங்க மட்டும் மகான்கள் பிறந்தால் போதுமா? நம்ம இந்த சவுத் சைடு கூட மகான்கள் பிறக்க வேண்டும். எல்லாரும் இந்த குருச்சரித்திரம், ஸ்ரீ சாய்லீலாமிருத்தம், திருவிளையாடல்கள் பாராயணம் எல்லாரும் செய்யணும். அந்த தத்த சுவாமி இங்கேயும் பிறக்கணும் என்ற எண்ணம் கொண்டு நம் மாஸ்டர் அவர்கள் இந்த சம்ஸ்கிருதத்துல இருந்த ஸ்ரீ குரு சரித்திரத்தை தெலுங்குல, இங்கிலீஷ்ல எழுதினார். இன்னைக்கு அவரும் ஒரு தத்தாவதாரமாக எல்லாரையும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். சத்சங்கமே என் மூச்சின்னு சொன்னார். அந்த மூச்சின் படி சத்சங்கத்தை எந்த ஒரு தடங்கள் இல்லாம நடத்தி கொண்டே வருகின்றார். எங்க சத்சங்கம் நடந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்றாரு. எவ்வளவு விஷயங்கள் நாம் நுட்பமாக பாக்குறது இல்ல. எதுக்காகனா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் கோரிக்கையாக வைக்கிறோம். பாபா இன்னைக்கு நான் வெளியே போறேன், அந்த காரியம் நல்லா நடக்கணும், இன்னைக்கு நான் கோயிலுக்கு போறேன், அங்க எனக்கு பிரசாதம் கிடைக்கணும், இது நான் இந்த ஊறுகாய் போடுறேன், இது நல்லா வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாம வேண்டதுனால பெரிய பெரிய விஷயங்கள் மனசுக்குள்ள வச்சுக்காம போயிடுறோம். ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எழுதி வச்சோம்னா அது படிக்கும் போதெல்லாம் நம்ம மனம் முதல் கொண்ட அந்த ஆனந்தம் திருப்பியும் பெறும். அதனால மாஸ்டர் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுடைய அனுபவங்களை அனுபூதியாக மாற்றிக்கொண்ட விஷயங்களை எழுதி வைங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி எழுதுனதுனால தானே குரு சரித்திரம் வந்தது. சித்தமுனி எழுதி வச்சார். அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா லாங்குவேஜ்ல இருந்தது, ஒவ்வொரு லாங்குவேஜ்ல மாத்தி 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 நமக்கும் வந்தது.
நிறைய பாபா பக்தர்கள் எழுதி வச்சதுனால பாபா சரித்திரமும் வந்தது. இப்போ நாம எழுதுறதுனால நம்மளுடைய அனுபவம் வச்சு இன்னொரு கிரந்தம் வரப்போறதா மாஸ்டர்? எனக்கு அது தேவையில்லை, பாபா கூட அனுபவம் எனக்கு போதும், எனக்கு அனுபவம் கொடுத்த பாபாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டருக்கு சொல்றாங்க. அப்போ மாஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தா கிரந்தங்கள் வந்திருக்க முடியாது. ஆனா நீ எழுதி வச்சதெல்லாம் ஒரு நூலாக மாறணும்னு இல்லை. நீ எப்போ மன கஷ்டத்துல இருக்கிறியோ அப்போ அதை திறந்து முன்னாடி அவர் செய்த அந்த லீலைகள், உன்னை அனுகிரகிச்ச முறை எல்லாம் நீ பார்த்தன்னா உன் மனசுக்கு தைரியமும் ஆனந்தமும் கிடைக்கும் அப்படின்ட்டு மாஸ்டர் சொன்னாரா. மனிதன் துக்கம் வரும்போது முதல்ல பண்ணக்கூடிய வேலை யோசிக்கிறது தான். இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரணும், அவ்வளவுதான். அதுலயே உட்காந்து கஷ்டப்படக்கூடாது. எல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவர் நம்மளை அனுகிரகிச்ச விதம் எழுதி வச்சுக்கும் பொழுது, அது என்னைக்காச்சும் படிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்மளை எப்படி அவரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாருன்றது நாம் உணர முடியும். இந்த ஸ்ரீகுரு சரித்திரத்தின் மூலமாக பாபா தன்னை எப்படி சேவிக்கணும்ன்றது இன்டைரக்டா சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் டைரக்டா யாருக்குமே சொன்னதில்லை. ராதாபாய்க்கு மட்டும்தான் அவர் செஞ்ச அந்த குரு சேவையை சொல்லியிருக்கிறாரு. அவரை எப்படி சேவிக்கணும்னு சொல்லல, அவரை இன்டைரக்டா இது சொல்ல வச்சார். எப்படி? உஷாபாவு அவர்களிடம் 108 முறை படிக்க வச்ச ஒரு திருநூல் ஸ்ரீகுரு சரித்திரம். அந்த திருநூலுக்கு ஒவ்வொரு வாரம் மாஸ்டர் கொடுத்த விளக்கங்களை கேட்டுக்கொண்டே, சிரவணம் செய்து கொண்டே, அது மனனம் செய்து கொண்டே நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு அந்த தந்தையின் அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவரிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா. குரு